வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது அயலர். டபிள்யூபி கிட்ட நிறைய மூவிஸ் வந்து இருக்குது. அதையும் அவங்க சில மூவிஸ்லாம் வந்து மெர்ஜ் பண்ணி யூனிவர்ஸ் மாதிரி லைக் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டபிள்யூபி கிட்ட இருக்கிற யூனிவர்ஸை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இதுலமே வீடியோ எண்டில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வேறு இருக்குது. இவங்க கிட்ட யூனிவர்ஸ் வந்து வித்தியாசமாக வேலை வந்து செய்யுது. லிட்ரலி இவங்க ஒரு ஃப்ரான்ச்சைஸாகவும் வச்சுருக்காங்க, தனியாக ஒரு யூனிவர்ஸாகவும் வச்சுருக்காங்க, அண்ட் ஒரு சேட் யூனிவர்ஸாக கூட வச்சுருக்காங்க. அதனால் அதெல்லாம் என்னென்ன மூவிஸ் எந்த மாதிரி யூனிவர்ஸில் அவங்க வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு வந்து சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் ஐப் பட்டனை தட்டி விட்டு லைக் வந்து போட்டுருங்க. நம்ம பேசல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இந்த யூனிவர்ஸோட பேர் மிடில் ஈஸ்ட் வேர்ல்டு. ஏன்னா அந்த செட்டன் பீரியடில் நடக்கிறனால இப்படி ஒரு யூனிவர்ஸுங்கிற பேர் டைட்டில் வந்து கொடுத்துருக்கோம். இந்த யூனிவர்ஸை நீங்கள் எடுத்துக்கையில் அட்வென்ச்சர், ஃபேண்டசி, மேஜிக்கல் வேர்ல்டு, இந்த யூனிவர்ஸே வந்து நாவலை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாமே பயங்கரமாக இந்த படத்தில் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. படம்னு எடுத்துக்கையில் தான் இந்த யூனிவர்ஸில் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், ஆர்பிட், அதுக்கப்புறம் அமேசானில் இப்போ நிறைய சீரீஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே சேர்த்து தான் இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் யூனிவர்ஸ்குள்ளே வந்து வரும். இது எல்லாமே இன்டர் கனெக்டட். பட் ஏஜ் 1, ஏஜ் 2, ஏஜ் 3ன்னு வந்து சொல்லிட்டு பிரிச்சுருக்குறாங்க. நீங்கள் ஆர்டர் வைஸாக பார்க்கணுனாலும் சரி பார்க்கலாம், லைக் இல்லைனா நீங்கள் மூவிஸ் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த மூவிஸ் எல்லாமே ஈஸியாக வந்து புரியும். இனிமேல் இந்த யூனிவர்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாவல் தான் படித்தாகணும். சில பேருக்கு சீரீஸ் இருக்குங்கிறதே வந்து தெரியாது. அமேசான் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இருக்கிறாங்க. அதுவுமே வந்து ஏஜ் 1, ஏஜ் 2ங்கிற மாதிரி பிரிகிறதுனால நீங்கள் அதை பார்த்தீங்கனாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அமையும். மான்ஸ்டர்வர்ஸ், ஸோ இந்த யூனிவர்ஸை வந்து டபிள்யூபி சேடாக வந்து வச்சுருக்குறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து டபிள்யூபி கிட்ட வராது. இதை வந்து பாதியாக லெஜெண்டரி வந்து ஓன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கிங்காங் மூவிஸ்லாம் யூனிவர்சல் கிட்ட இருந்து வந்திருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ இருக்கிற மான்ஸ்டர் மூவிஸ் வந்து லிட்டரலி டபிள்யூபி தான் வந்து ஓன் பண்ணனால இந்த யூனிவர்ஸே வந்து இவங்ககிட்ட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை ஃபுல்லாக மான்ஸ்டர்ஸை வந்து காட்டுவாங்க. மான்ஸ்டர்ஸ் வந்து இந்த வேர்ல்டு வந்து எப்படி காப்பாற்றுது, எப்படி அழிக்குதுன்னு வந்து சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே வந்து பயங்கரமான மூவிஸ், ஜெயின் மான்ஸ்டர்ஸ். ஸோ அதோட அட்டாக்கிங் சென்ஸு, ஸோ அதோட பவர்ஸ்லாம் என்னன்னு வந்து சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு மூவிஸும் பார்க்கல அடுத்தடுத்த அந்த கிரியேச்சர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ட்டு வந்து கொடுப்பாங்க. அது எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து இருக்கும். இது எங்களுக்குன்னு ஒரு தனி வேர்ல்டே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரிலீஸ் ஆன காட்சிலா வெர்சஸ் காங் மூவியில் வந்து காமிச்சிருவாங்க. அது எல்லாம் பயங்கரமாக வந்து இருக்கு. ஆக்சுவலாக அதை இன் பண்ணிட்டே வந்து இருந்தாங்க. அந்த வேர்ல்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் பக்கா வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தி கான்ஜரிங் யூனிவர்ஸ். ஏன்னா கான்ஜரிங் வந்து ஒரு யூனிவர்ஸான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆக்சுவலி இதுவும் ஒரு யூனிவர்ஸ் தான். நன் ஆடபிளா இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்து மொத்தமாக இந்த கான்ஜரிங் யூனிவர்ஸில் வந்து கனெக்ட் ஆகும். இது எல்லாமே வந்து பேய் படம் தான். அதை வந்து ஒரு ஆள் தேடி போகிற மாதிரி இருக்கும். இந்த பேய்கள்லாம் அவங்க எப்படி வந்து அந்த பேயை தேடி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பேய்களுக்குன்னு தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு போர் கான்செப்ட் வந்து சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி மூவிஸாக மேக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே பயங்கரமாக இருக்கும்னு வந்து கேட்டிங்கன்னா பயமுறுத்துற மாதிரி ஆக்சுவலாக இருக்காது. ஒரு சில படம் வந்து போரிங்காக இருக்கும். ஆனால் மேஜராக இந்த யூனிவர்ஸ் வந்து பயங்கரமாகவே வந்து மேக் பண்ணியிருக்கிறதுனால ஒரு சில பேர் கண்டிப்பாக வந்து பிடிக்கும். இந்த யூனிவர்ஸோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சில படங்களை வந்து உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க. நீங்கள் பார்க்கும்போது இந்த யூனிவர்ஸில் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கா, இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அடுத்தடுத்த படங்களை பார்க்க ஆர்வத்தை தூண்டும். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு எப்படி இந்த மாதிரி கதைகள் வந்து உண்மையாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பிட்டே தான் வந்து இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிசி யூனிவர்ஸ். நிறைய பேருக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து தெரியும். பட் டபிள்யூபி கிட்ட நிறையா யூனிவர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி டிசி கிட்டேயே நிறையா யூனிவர்ஸ் வந்து இருக்குது. எப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஜாக் ஸ்னைடர் அவருடைய யூனிவர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். டிசிலே வந்து அனிமேட்டட் சீரீஸ் வந்து இருக்குது, அதை வந்து எடுத்துக்கலாம். லைக் இவங்க கிட்ட டிசி ஆரோவர்ஸ்ன்னு சொல்லிட்டு சீரீஸில் ஒரு யூனிவர்ஸை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து செப்பரேட் யூனிவர்ஸ், அது அப்புறமாட்டி வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து ரீபூட் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வர அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டோரியை வச்சு மேக் பண்ணி ஜேம்ஸ் கன் அவங்களோட தலைமையில் டிசி யூனிவர்ஸ் மட்டும் சொல்லி படங்களை எடுத்துகிட்டு வந்து இருக்கிறாரு. அதுலேயுமே ஒரு சில படத்தை இவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த யூனிவர்ஸும் நல்லா இருக்குது. பட் இன்னுமே அவங்க நல்லா பெட்டராக பண்ணலாம். காமிக்ஸில் இவங்கள்ட்ட அந்த லெவல் பொட்டன்ஷியல் ஸ்டோரிஸ் வந்து இருக்குது. சொல்ல முடியாது, ஜேம்ஸ் கன் இந்த ஃப்ளாஷோட பவரை வந்து யூஸ் பண்ணி எல்லா யூனிவர்ஸும் மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டோரியை ரைட் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். அப்படி ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற உங்களோட தாட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இதுவுமே வந்து ஒரு யூனிவர்ஸ், ஆனால் இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான யூனிவர்ஸ்.
ஸ்டீஃபன் கிங்கோட ஒரு யூனிவர்ஸில் வந்து இதை வந்து போட்டுட்டு வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த யூனிவர்ஸில் ஸ்டீஃபன் கிங் வந்து எழுதப்பட்ட ஸ்டோரிஸ் எல்லாம் நாவலாவோ ஸ்டோரியாவோ இருக்கும்போது வேறு வேறு கதையோட கனெக்ட் ஆகிட்டே வந்து இருக்கும். பட் மூவிஸில் அந்த மாதிரி வந்து கனெக்ட் ஆகலை. இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஆக வாய்ப்பு வந்து இருக்குது. ஸ்டீஃபன் கிங்கோட ஒரு சில மூவிஸை வந்து WB தான் ஓன் பண்ணி வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க நினச்சாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ப்ராப்பர் யூனிவர்ஸை வந்து மேக் பண்ண முடியும். இதை ஹாரர் ஜானராக கூட எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சைஃபை ஜானராக வந்து கூட எடுத்துக்க முடியும். ஏன்னா இட்டுங்கிறது ஒரு பேய்ங்கிற மாதிரி மூவியில் வந்து காட்டினாலும் அதோட டீப் ஸ்டோரியை சீரீஸில் தான் வந்து காமிச்சாங்க. அங்கே தான் வந்து அது ஒரு ஏலியன் மாதிரி போர்ட்ரேட் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டோரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு யூனிவர்ஸ் WB கிட்ட வந்து இருக்குது. இன்னுமே வந்து இந்த யூனிவர்ஸில் அவங்க நிறையா மூவிஸ் நிறைய சீரீஸை வந்து ஆட் பண்ணிட்டே வந்தாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்ஸாக கூட மாற சான்ஸ் வந்து இருக்குது. ஸ்டார்டிங் வெல் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும், ஹாரி பாட்டர், ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் எல்லாமே வந்து இந்த யூனிவர்ஸுக்கு கீழே தான் வந்து வரும். இந்த மூவிஸ் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் டம்பிள்டோர் கேரக்டர் வந்து இருப்பார். அது மட்டும் இல்லை, இந்த யூனிவர்ஸ்குள்ளே வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ரெஃபர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன் முக்கியமாக இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஹாரி பாட்டருக்கு முன்னாடியே நடக்கிற மாதிரி ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட்டை வந்து காமிச்சிருக்கனால ரொம்ப வருஷம் கேப் வந்து இருக்கும். ஸோ கேரக்டர் வந்து ஹாரி பாட்டர்லேயே சில டைம் ஹிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஆரிஜின் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து லைக் ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட்டில் வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து பயங்கரமாக பில்ட் ஆக வேண்டியது. பட் ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் 3 நல்லா போகாத ஒரு ரீசன்னால் இவங்க மொத்தமாக டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு புதுசாக இப்போ ஹாரி பாட்டர் சீரீஸை வந்து எடுத்துகிட்டு வந்து இருக்கிறாங்க. அந்த யூனிவர்ஸுமே வந்து இந்த விசால்டிங் வேர்ல்டுக்கு கீழே தான் வந்து வரும். ஆனால் அது மல்டிவர்ஸ் கான்செப்டா இல்லை ஒரு புது நியூ செப்பரேட் யூனிவர்ஸை வந்து பில்ட் பண்ண போகிறாங்களான்னு வந்து தெரியலை. ஆனால் அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து இன்டெப்த்தாக இருக்குன்னு வந்து நினைக்கிறேன். மூவிஸில் கம்மியாக தானே காட்ட முடியும். டியூன் இந்த யூனிவர்ஸை பொறுத்த வச்சு இந்த மூவிஸ் எல்லாமே வந்து ஒரு செப்பரேட் யூனிவர்ஸான்னு வந்து கேட்டிங்கன்னா எஸ் ஆப்வியஸாக இதுக்கு முன்னாடி நிறைய டியூன் மூவிஸ் வந்து வந்திருக்கு. அது எல்லாமே கனெக்ட் ஆகாமல் இருந்தாலும் லிட்டரலி இது வந்து ஒரு யூனிவர்ஸ் தான். சீரீஸுமே இதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. டியூன் 3யோட இந்த யூனிவர்ஸ் வந்து சாப்டர் க்ளோஸ் பண்ணுறாங்க. WB கிட்டேருந்து முடியுது. மேபி ஃப்யூச்சரில் இதுக்கான ஸ்பின் ஆப் இல்லை அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து வேறு மூவிஸில் கனெக்ட் ஆகிற மாதிரி கூட லைக் MCU மாதிரி ப்ராப்பர் சினிமாட்டிக் யூனிவர்ஸாக மேக் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் வந்து இருக்குது. நிறைய பேர் இந்த சீரீஸை வந்து பார்த்துருக்க வந்து மாட்டீங்க. பட் இந்த யூனிவர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து இருக்கும். ஸோ அந்த சீரீஸே வந்து பார்த்துட்டு இந்த மூவிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஹை குவாலிட்டியான கண்டென்ட் ஓரியர் யூனிவர்ஸை வந்து பார்த்த ஃபீல் வந்து கொடுக்கும். கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வேர்டாக வந்து இருந்தாலும் லிட்டரலி இந்த யூனிவர்ஸில் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து இருந்தால் தான், இந்த மாதிரி செட்லாம் வந்து இருந்தால் மட்டும்தான் ஸ்டோரிக்கான வேல்யூ வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ண முடியாது. இந்த படத்தில் ரொம்பவே நல்லா பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே இந்த யூனிவர்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதுவுமே WBயோட ஒன் ஆஃப் த யூனிவர்ஸான்னு வந்து கேட்டிங்கன்னா எஸ். அது இப்போ எப்படின்னா பேரமௌண்ட் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட யூனிவர்ஸை வந்து பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே பேரமௌண்ட் ரீசெண்டாக WBயை வந்து வாங்கிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா WB வந்து பேரமௌண்ட்டு கீழே வந்துடும். சொல்ல போனால் இதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அப்படி பார்த்தீங்கன்னா இனிமே வந்து லைக் எல்லாமே ஒரு யூனிவர்ஸ் தான். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரையும் இந்த யூனிவர்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் WB சொன்னதை அழிச்சிருங்க. இனிமேல் பார்க்க போகிறது பேரமௌண்ட் தான். ஏன்னா பேரமௌண்ட் தான் WB ஓன் பண்ணியிருக்காங்க. ஸோ லிட்டரலி வீடியோட இந்த இடத்துல டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகுது. WBயோட யூனிவர்ஸ் வந்து இல்லை, பேரமௌண்டோட யூனிவர்ஸ். ஏன்னா பேரமௌண்ட் தான் WB ஓன் பண்ணிட்டாங்கல்ல. அப்படி பார்த்தா அவங்க கிட்ட இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் மூவிஸை வச்சு ஒரு கிராஸ் ஓவர் வந்து பண்ண போகிறாங்க. எந்த படத்தோட கேட்டிங்கன்னா G.I. Joe. ஆல்ரெடி பேரமௌண்ட் தான் G.I. Joe படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணனால டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இந்த மூவிக்கும் கனெக்ட் பண்ணலான்னு சொல்லி டிரான்ஸ்ஃபார்மரோட ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படத்தில் பேஸ் போட்டாச்சு. ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நடந்துட்டு வந்து இருக்குது. நிஞ்சா டர்ட்டில். ஸோ இது ஒரு யூனிவர்ஸானு வந்து கேட்டிங்கன்னா எஸ் ஆப்வியஸாக இது வந்து ஒரு யூனிவர்ஸ். நீங்கள் காமிக்ஸ்லாம் வந்து படிச்சிருக்க வந்து முடியும். பேட்மேன் இன்டோ நிஞ்சா டர்ட்டில் அந்த மாதிரி லைக் இல்லை மார்ட்டல் காம்பேக்ட் இன்டோ நிஞ்சா டர்ட்டில்னு சொல்லிட்டு நிறைய காமிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பேரமௌண்ட் WBயை வாங்கினனால அப்கமிங் இயர்ஸில் நம்ம நிஞ்சா டர்ட்டில் இன்டோ மார்ட்டல் காம்பேக்ட் கண்டிப்பாக வந்து பார்க்க தான் போகிறோம். ஆல்ரெடி எடுத்திருக்க நிஞ்சா டர்ட்டில் மூவி வச்சு கிராஸ் ஓவர் இவங்க பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அந்த மூவிஸ் எல்லாமே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க சம் லாஸஸ்னால. அப்கமிங் ஃபியூச்சரில் ரீபூட் வந்து பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த படத்தில் வர நிஞ்சா டர்ட்டில் கேரக்டர்ஸாக வந்து கிராஸ் ஓவர் வந்து பண்ண போது. சொல்ல போனால் அங்கேயே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய அடித்தளம் வந்து போட்டுருவாங்க, ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கேரக்டர்ஸை வச்சு நிறைய கார்ட்டூன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இது எல்லாமே வந்து கனெக்டடாகவும் இருக்காது. ஸ்டோரி வைஸ் எந்த ஒரு வித்தியாசமும் வந்து இருக்காது. அது எல்லாத்தையும் மாற்றி மூவிஸ்லேருந்து அனிமேஷனில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபியூச்சரில் ஒரு ப்ராப்பரான யூனிவர்ஸை வந்து இவங்க மேக் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா
அடிச்சு சொல்கிறேன், ஃபேமஸான யூனிவர்ஸ் ஆயிரும். ஸ்டார் டெக் ஒன் ஆஃப் த யூனிவர்ஸ். இதுவுமே வந்து பேரமௌண்ட் ஓன் பண்ணி வச்சுருந்தாலும் ஸ்டார் வார்ஸ்க்கு அப்படியே சிம்லராக வந்து இருக்குது. ஸ்டோரிஸ் வைஸ்லேயும் சரி, காமிக்கிற விதத்துலேயும் வந்து சரி. ஆனால் இங்கே என்னென்னா நிறைய விஷயம் மாறி மாறி வந்து இருக்கும். டைம் ட்ராவல் நடக்கிறனால ஃபியூச்சர், பாஸ்ட்டு, மல்டிவர்ஸ்னு வந்து சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து இருக்குது. அதனாலே நிறைய பேர் இந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்துருக்கவும் மாட்டாங்க. சில பேருக்கு இந்த யூனிவர்ஸ் சுத்தமாக வந்து புரியாமல் வந்து போயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி தனித்தனியாக படத்தை பார்த்து திரும்பி ஒரு ஆர்டரில் வந்து செட் பண்ணி ஒரு ப்ராப்பர் யூனிவர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி இதுக்குள்ளே வந்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக வந்து இருக்கும். ஸ்டோரியும் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். போர் அடிக்காமல் போயிட்டே வந்து இருக்கும். இந்த யூனிவர்ஸே வந்து இன்னுமே பயங்கரமாக பில்ட் வந்து பண்ண போகிறாங்க பேரமௌண்ட். ஸோ அதுக்கான ஏற்பாடுலாம் போட்டுகிட்டே தான் வந்து இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து லைக் சேட் யூனிவர்ஸும் வந்து இல்லை. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வேறு எந்த ஒரு பேரமௌண்ட்டாக இருக்கிற யூனிவர்ஸ்லேயே வந்து செட் ஆக போகிறது வந்து இல்லை. சொல்லப்போனால் செப்பரேட் யூனிவர்ஸ் வந்து இது லிட்ரலி ஸ்டார் வார்ஸ்க்கு ரிசம்பிள் பண்ணுற மாதிரி. ஸ்பெஷல் ஒன்றா ஆரோஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவுமே பேரமௌண்ட் கீழே வரும். ஏன்னா பேரமௌண்ட் WB கீழே வரும், WB கீழே DC வரும், DC கீழே ஆரோஸ் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் இவங்களுடைய ஒன் ஆஃப் த யூனிவர்ஸ். ஆனால் இது வந்து மூவிஸ் வந்து இல்லை, எல்லாமே சீரீஸாக எடுத்து இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கு. சொல்லப்போனால் மூவிஸில் காமிக்கிறது தான் இங்கே வந்து காமிப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து காமிக்ஸில் பேஸ் பண்ணி தானே. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு சீரீஸில் நல்ல பெஸ்ட் இன்டர் கனெக்ஷன் ஒரு ப்ராப்பர் யூனிவர்ஸாக ஆக்க முடியும்னு காமிச்சது DC தான். அங்கேயுமே DC தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க இன்னுமே பெட்டராக மூவிஸில் பண்ணியிருந்தா ஒரு ப்ராப்பர் சினிமாட்டிக் யூனிவர்ஸாக பில்ட் பண்ணியிருந்தா வேறு லெவலுக்கு வந்து நின்றுப்பாங்க. ஸோ ஃபியூச்சரில் அதை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இவங்க சீரீஸ்லேயே வந்து பண்ணும்போது கண்டிப்பாக மூவிஸ்லேயும் பண்ணிடுவாங்க. இவ்வளோதான் பேரமௌண்ட் WB கிட்ட யூனிவர்ஸ் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு யூனிவர்ஸாக ப்ராப்பராக பில்ட் பண்ணி வச்சுருக்கிறது இதுதான். இதில் ஒரு சிலது வந்து கண்டிப்பாக யூனிவர்ஸாக பில்ட் ஆக போகிறத மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி இவங்ககிட்ட நிறைய சீரீஸ் மூவிஸ்லாம் வந்து இருக்குது. அதை ஃபியூச்சரில் ப்ராப்பராக சினிமாட்டிக் யூனிவர்ஸாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரேங்கிங்கான ஒரு வீடியோ கொண்டாந்து எடுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உள்ள சொன்ன மாதிரியே வந்து செஞ்சுங்க, லைக்கை தட்டி விட்டுருங்க, ஐ பண்ண போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சொல்ல மாட்டேன் இந்த வீடியோ பற்றியும் இந்த யூனிவர்ஸை பற்றியும் உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.